ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய ஒரு பக்தர், அந்த பக்தர் அவருடைய வேண்டுதல் பாபா கிட்ட ரொம்ப நாளா தொடர்ந்து வச்சுட்டே இருக்காரு. அவருடைய வேண்டுதல் நிறைவேற காலதாமதம் ஆகிட்டே இருக்கு. இந்த நிலையில அந்த பக்தர் மனவேதனைப்படுறாரு. ஏன்னா அவருக்கு உண்டான அந்த காலங்கள் எல்லாமே தாண்டி போய்கிட்டே இருக்கு. நம்மளுடைய பிரார்த்தனை பாபா கிட்ட இவ்வளவு ஆண்டா சொல்லிட்டு வரும். இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றாம பாபா இப்படி தள்ளி போட்டுட்டே இருக்காரு. அப்படி தள்ளி போட நமக்கு இருக்க அந்த மனதைரியமும் இழந்து போகுது. நம்ம கூட சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நம்மள ஒரு மாதிரி பேசுறாங்களே, நமக்கு எப்போ ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர் தொடர்ந்து பல ஆண்டுகளா பாபா முன் வச்சுக்கிட்டே இருக்காரு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைவேற்றி கொடுக்கிற பாபா இந்த பக்தருடைய அந்த நியாயமான கோரிக்கையை ஏன் காலதாமதம் பண்ணிட்டு இருக்காரு, எதுக்காக இவ்வளவு நாள் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி உருவாச்சு. சாய்ராம், இந்த நிலையில அந்த சாய் பக்தருடைய நண்பர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, நீ இவ்வளவு காலமா பாபாவை கும்பிட்டு இருக்க, உன்னுடைய கோரிக்கை ஏன் இவ்வளவு நேரம் நிறைவேறாம போயிட்டு இருக்கு? எத்தனையோ காலங்கள் கடந்துட்டு இருக்கு. எப்போதான் உனக்காண்டு அந்த நல்ல நேரங்கள்லாம் பாபா கொடுக்க போறாரு? ஏன்பா உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கு வாழ்க்கையில? உன் குருநாதர் பார்த்துட்டே இருக்காரு, உனக்கான அந்த நல்ல நேரம் எப்போ கொடுக்க போறாரு சொல்லிட்டு அந்த சக நண்பர்கள் எல்லாமே இவராண்ட சொல்றாங்க. இவரும் அதுக்கு ஒரே பதில் தான் சொல்றாரு. பாபா என்ன சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரையும் பாபா என்னை காப்பாத்தி அருள்தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய அந்த நியாயமான கோரிக்கை, என்னுடைய வாழ்க்கைக்கான உண்டான அந்த கோரிக்கை பாபா நிறைவேற்றாம போறாரு. கண்டிப்பா ஒரு நாள் இல்லாம ஒரு நாள் பாபா என்னுடைய வாழ்க்கைக்கான அந்த நியாயமான கோரிக்கை பாபா நிறைவேற்றி கொடுத்து என்ன இந்த வாழ்க்கையில சிறப்பா வாழ வைப்பாருன்னு சொல்லிட்டு அந்த சாய் பக்தர் அந்த நண்பராண்ட சொல்றாரு. சாய்ராம், இப்படி சொல்லிட்டு அந்த சாய் பக்தர் வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டுக்கு போயிட்டு பாபாவை வணங்குறாரு. அன்றிரவு பாபாவை வணங்கி பாபாண்ட கேட்கிறாரு, பாபா என் நண்பர்களும் அக்கம் பக்கம் இருக்க உறவினர்கள் எல்லாமே என்ன கேட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் பாபாவை வேண்டியும் உங்க பிரார்த்தனை நிறைவேறாம இருக்கு, உங்க காலங்கள் எல்லாமே முடிஞ்சிடும் போல அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பக்கம் உங்க மேல எனக்கு நம்பிக்கை, அளவு கடந்த நம்பிக்கை இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க கேட்கறதெல்லாம் என் செவி வழியா போய் அது என் மனதுக்குள்ள போகும் பொழுது என் மனசு சங்கடப்படுத்துது. பாபா, நான் என்ன உங்களாண்ட கேட்டேன்? நியாயமான ஒரு கோரிக்கை, என் வாழ்க்கைக்கான உண்டான ஒரு கோரிக்கை தானே உங்களாண்ட கேட்டேன். நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு தெரியாதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர் பாபாவுடைய புகைப்படத்தை பார்த்து அன்று இரவு பாபாண்ட கேட்கிறாரு. கேட்டுட்டு, பாபா எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல நீங்க எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர் பாபாவுடைய புகைப்படத்தை பார்த்து கேட்கிறாரு. சாய்ராம், கேட்டுட்டு அவர் போயிட்டு தூங்க போறாரு. நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காரு. அப்போ ஒரு தெய்வீகமான ஒரு காட்சி பாபா அவருக்கு கொடுக்குறாரு. இவரு ஒரு கோயிலுக்கு போறாரு. அந்த கோயிலுக்கு போயிட்டு, பாபா கோயில் தான், அந்த கோயிலுக்கு போயிட்டு பாபாண்ட வேண்டுறாரு. அதாவது தூக்கத்திலே கனவுலயே வேண்டிட்டு இருக்காரு. அப்ப வேண்டும் பொழுது அந்த கோயில ஒரு ஆத்மார்த்தமான ஒரு தியான மண்டபம் இருக்கு. அந்த தியான மண்டபத்துல இவர் உட்கார்ந்து இவருடைய எல்லா வித வேண்டுதலும் பாபாண்ட முன் வைக்கிறாரு. இவருக்கு இருக்க கஷ்டத்தையும் பாபாண்ட சொல்லிட்டு இருக்காரு. கண் விழிச்சு பார்க்கும்போது அந்த சாய் பக்தருக்கு பாபா ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கொடுக்கிறாரு. இவர் எந்த தியான மண்டபத்துல அமர்ந்து பாபாவை வணங்குறாரோ அந்த தியான மண்டபத்துல பாபாவுடைய உருவம் பாத்தீங்கன்னா பாபாவே தியானம் பண்ற மாதிரி ஒரு உருவத்துல ஒரு புகைப்படம் வச்சிருக்காங்க. அந்த புகைப்படத்துல பாபா என்ன தோற்றத்துல இருந்தாரோ அதே தோற்றத்துல அந்த பக்தன் முன்னாடி பாபா அமர்ந்திருக்கும். அந்த தெய்வீகமான காட்சி அந்த பக்தன் பாக்குறாரு. பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன சொல்றதே தெரியல, என்ன கேட்கறதே தெரியல. அவருக்கு கண்ணீர் பெருக்கெடுக்குது. அப்போ பாபாவுடைய திருவடியை நோக்கி அப்படியே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாரு. பாபாவும் அந்த சாய் பக்தரை அவர் வரநல்கும் கரத்தால ஆசீர்வாதம் பண்றார். சாய்ராம், இந்த நிலையில பாபா அந்த சாய் பக்தனுடைய கண்ணீரை தொடச்சிட்டு, நீ இனிமேட்டு அழுக கூடாதுப்பா, நீ என்னுடைய உண்மையான பக்தன், நீ என் மேல இவ்வளவு நம்பிக்கை வைக்கும் பொழுது உன்னுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றாம போவனா சொல்லு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பக்தர் சொல்றாரு, பாபா இது எல்லாமே எனக்கு தெரியும், ஏன்னா என்ன நீங்க எல்லா விதத்திலும் காப்பாத்திட்டு இருக்கீங்க, இப்போ இதுல மட்டும் கைவிட மாட்டீங்களா? கண்டிப்பா என்னை காப்பாத்துவீங்க. ஆனால் இந்த சமூகம் இப்படி ஒரு சூழ்நிலை என் ஆட்கொள்ளும் பொழுது எனக்கு என்ன பண்றது தெரியல பாபா, காலங்கள் கடந்து போகுது, அதனால நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும் அப்படின்றாரு. அப்ப பாபா அந்த பக்தனை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. உனக்குண்டான அந்த நல்ல நேரம் நல்ல காலமும் கூடி விரைவில் வரும். கண்டிப்பா உனக்குண்டான அந்த பிரார்த்தனை என் மூலியமா விரைவில் நிறைவேறப்படும். அதனால நீ எதற்காகவும் அழுகாத, நான் இருக்கேன், உன் அப்பா சாயப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாய் பக்தனை பிளஸ் பண்ணியிருப்பாரு. இவரும் அந்த கனவு காட்சி பார்த்துட்டு அப்படியே உறங்கிடுவாரு. காலையில எழுந்து இவருக்கு அந்த கனவு மறந்து போகும். பாபாவுடைய அந்த திருரூப
போட்டோவுக்கு முன்னாடி உட்கார்ந்து காலையில பாபாவுக்கு வந்து பூஜைகள் பண்ணுவாரு. அப்போ தியானத்துல இருக்கும் பொழுது பாபா இந்த கனவை மீண்டும் அந்த பக்தனுக்கு ஞாபகப்படுத்துவாரு. ஞாபகப்படுத்தினோடனே அந்த பக்தன் மெய்மருந்து பாபாண்ட சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு அழுவாரு. ஆத்மார்த்தமா அழுது, பாபா நீங்க இருக்கும் பொழுது எனக்கு எந்த கவலையும் இல்லை, நேற்று இரவு இப்படி ஒரு தெய்வீகமான கனவை கொடுத்து என் வேண்டுதல் நிறைவேறும் சொல்லியிருக்கீங்க, நான் நம்பிக்கையோட என்னுடைய இலக்கை நோக்கி நான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தரும் நம்பிக்கையோட அவருடைய இலக்கை நோக்கி அன்றாட கடமைகளை செஞ்சுட்டு வந்தாரு. அவரு பாபா கிட்ட வச்ச பிரார்த்தனை அவருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு, அதே போல அவருக்கு ஒரு வாழ்க்கை துணை சிறப்பா அமையணும்னு சொல்லிட்டு அவர் வேண்டி இருந்தாரு. இந்த 2 வேண்டுதலும் பாபா கனவு காட்சி கொடுத்து ஒரு 6 மாசத்துக்குள்ள அவருக்கு வந்து பூர்த்தி அடையுது. பாபா வந்து சொன்ன விஷயத்த அவர் வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. அந்த பக்தருக்கு உண்டான அந்த 2 பிரார்த்தனையும், ஒன்னு வேலை, இன்னொன்னு திருமண வாழ்க்கை, இது 2மே பாபா நடத்தி கொடுத்தாரு. அந்த பக்தருடைய நம்பிக்கை வீண் போல, பாபா கொடுத்த வாக்குறுதியும் காப்பாத்திருக்காரு. இப்படி பாபா மீது ரொம்ப அதிகமான ஒரு நம்பிக்கை வச்ச பக்தர் கஷ்டங்களை அனுபவிச்சாலும் பாபாவால அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் எதிர்காலம் சிறப்பா அமைஞ்சது. அவருடைய நம்பிக்கையும் பாபா மேல வச்சிருக்க அந்த பக்தியும் என்னைக்குமே வீண் போல. அதே போலதான் சாய்ராம் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா கசப்பான அனுபவத்தையும் நீங்க மறந்துட்டு பாபாவுடைய திருவடியை வணங்கி உங்களுடைய பிரார்த்தனையை முன்வைங்க. கண்டிப்பா உங்களுக்கான அந்த பொன்னால் பாபா கண்டிப்பா கொடுப்பாரு. நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.